அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா டியூ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது போன வருஷம் தான் 2023 ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1க்கு 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 டைஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 3 டைஸில் 1ஆம் நம்பருக்கு எதிர்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த கணக்கை நம்ம வந்து எளிமையாக 2 மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா 2 எண்கள் ஒரே மாதிரி அமைந்த பகடைகள். இந்த 3 பகடையில் 2 எண்கள் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு நாம் பார்க்கணும். இது ஒரு மெத்தேடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகடையில் 2, 3 இருக்குது. 3வது பகடையிலையும் 2, 3 இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கணக்கு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தாவே 2 எண்கள் ஒரே மாதிரி இருந்தால் மீதமுள்ள 2 எண்களும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். அப்போ இந்த 2 பகடையிலும் மீதமுள்ள எண்கள் என்ன? 1, 4. அப்போது 1க்கு எதிராக அமைந்த எண் 4. புரிஞ்சுதுங்களா? ஏற்கனவே இதே போல் நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 2 எண்கள் ஒரே மாதிரி இருந்தால் மீதமுள்ள அந்த 2 பகடையிலும் மீதமுள்ள 2 எண்களும் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். இது ஒரு மெத்தேடு. அடுத்த மெத்தேடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் நம்ம போன கணக்கில் பார்த்துருப்போம். ஒரு எண் ஒரே மாதிரி அமைந்த பகடைகள். ஒரு எண் ஒரே மாதிரி அமைந்த பகடைகள் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் பகடையும் 3ஆம் நம்பர் பகடையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 2, 2ன்னு ஒரே மாதிரி இருக்குது. இப்படி 2 எண்கள் ஒரு எண் ஒரே மாதிரி இருந்தால் நாம் அதை என்ன மெத்தடை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கடிகார முள் திசையை யூஸ் பண்ணுவோம். என்ன மெத்தடை யூஸ் பண்ணுவோம்? கடிகார முள் திசையை யூஸ் பண்ணுவோம். அதாவது கடிகாரம் சுற்றும் திசையில். அப்போ இந்த 2வது பகடையில் கடிகார முள் சுற்றும் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 6, 4 இருக்குது. அதே போல் 3வது பகடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் நம்பர்லேருந்தே வரணும். அதாவது எந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2, 3, 1 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சுல இங்கேயே விட. அப்போ 1க்கு எதிரே அமைந்துள்ள எண் 4. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்கும் சரியாக வந்துருச்சு, இதுக்கும் சரியாக வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம் 2க்கு 2 எதிராக வருமா? வராது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச எண்கள் இங்கே என்னென்ன? 1, 2, 3, 4. இப்போ மீதமுள்ள எண் என்ன? 5. அப்போ 2க்கு எதிராக உள்ள எண் 5. அவ்வளோதானுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, நன்றி.